ஓம் நமோ நாராயணாய். கடகராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். கடகராசினாலே ஒரு விதமான பதட்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு. கடகராசியில் ஒரு சில பார்த்தாக்க அந்த ஆயில்ய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பொண்ணு இருந்துச்சுன்னா சரி ஆயில்ய நட்சத்திரமா மாமனார் மாமியாருக்கு ஆகாதுன்னு பயப்படுவா. அப்படி கிடையாது. ஆயில்ய நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். அதில் பொண்ணு எடுத்துட்டாலே ஸ்ரீ சம்பத யோகம் உண்டாகும். காரணம் ஸ்ரீ, புவஸ்ரீ, யோகஸ்ரீ, ராஜஸ்ரீ, நித்யஸ்ரீ, விதயஸ்ரீ, வித்யாஸ்ரீ இப்படின்னு எல்லாம் அந்த ஸ்ரீ சம்பத யோகத்துக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய தேவதைகள். பகவானை சுற்றி 1008 மகாதேவதைகள் இருக்கா. 1008 மகாதேவதைகளில் 108 மகாதேவதைகளுக்கு அந்த ஆயில்ய சாரம் தான் வர்றது. அதனால் ஆயில்ய நட்சத்திரங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம். சரி, கடகராசியில் இந்த வருஷ பலனை நம்ம பார்க்குறச்ச 2015 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம், ஏகாதசி திதி, இது மாதிரி கூடுசாரண யோகத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறது. பவித்ராணா யோகத்திலையும் இந்த வருஷம் கடகராசிக்கு பிறந்திருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப விசேஷம் தானே. இதெல்லாம் ஒரு தடுமாற்றம்னு நம்ம சொல்லக்கூடாது. காரணம் ஜென்மத்தில் குரு இருந்தால் என்ன, கொஞ்சம் மனசு கிளேஷம் உண்டாகும், மன தடுமாற்றங்கள் உண்டாகும், மனசில் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும், பக்குவம் இருக்காது. பக்குவம் இருந்தால் எல்லா காரியத்தையும் நம்ம சாதிச்சுள்ளாமே. அதே நேரத்தில் பஞ்சமத்தில் சனி பகவான் இருக்கா. பஞ்சமத்தில் சனி இருக்கிறது விசேஷம் தானே. அது மட்டுமா, அது ராகு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது கடகம், சிம்மம், கன்னி 3, 9ங்கிறது பெரிய விசேஷம் ராகுக்கு. அப்போ கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்குமே. ஆனால் பையில் தான் வச்சுக்க முடியாது. 100 ரூபா இருந்தால் அது 90 ரூபா போகிற இடம் தெரியாது. 10 ரூபாயை நம்ம குடும்பத்துக்கு நாம் செலவழித்தோமானா அது இருக்காது. இப்படி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் 31 தேதி வரையிலும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். வீடு தேடி பொண்ணு கேட்பா. சரி, பிள்ளையாண்டான பாப்பா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, ரைட், ஓகே. சரி, பொண்ணு மாப்பிள்ளை தனியாக பேசணுமே, 5 நிமிஷம் பேசினாலா, ரைட். 5 நிமிஷம் பேசினோடனே இவன் என்னமோ போன ஜென்மத்தில் வாழ்ந்து வந்த மாதிரி ஒரு பெரிய மனசில் ஒரு சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். 2 பேருக்கும் ஒரு பிரகாசம் பிறக்கும். அப்போ பொண்ணு மாப்பிள்ளை இப்போ தான் இந்த சம்பிரதாயத்தில் தனித்து பேச விட்றா. அப்போது ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பேசிக்கணும், அவள் மனசு விட்டு பேசிக்கணும், இதெல்லாம் இப்போ அவர் ஏற்படுத்தியிருக்கா. அதனால் எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும் இந்த ஒரு ஜனவரி மாதம். அப்போது விவாகம், சுபகாரியம் நடக்கக்கூடிய மாதம்னு இதை சொல்லலாம். சுபகாரியத்துக்கு உகந்த மாதம். அப்போ சில பேர் இந்த காதணி விழா, இந்த காது குத்துறது இதெல்லாம் வச்சுருப்பான். காது குத்துறதெல்லாம் அவசியமான ஒன்று, நல்லா தெரிஞ்சுங்கோ. எப்போவுமே இந்த காதில் துவாரம் ஆண்களுக்கு அவசியமான ஒன்று. பெண்களுக்கு காதுலையும் 2 மூக்குலையும் துவாரம் இருக்கணும். அப்போ தான் எவ்வளோ கண்டங்கள் வந்தாலும் நாம் அதை தாங்கிக்கலாம். பெண்களுக்கு 5 இடங்களில் அணிகலன் இருக்கணும். 2 மூக்குலையும் மூக்குத்தி இருக்கணும், 2 காதுலையும் தோடு இருக்கணும். அப்போது கழுத்தில் சங்கிலி இருக்கணும், 2 கையிலையும் வளையல் இருக்கணும். இது காப்பு, அதாவது பஞ்சதிவாதீன காப்பு அப்படிங்கிற யோகம் இது. அப்போ தான் பஞ்சதிரானா, பஞ்சயுகதி, பஞ்சசேர, பஞ்சதுவாத, பஞ்சநிமணி, பஞ்சசுக, பஞ்சசுர இந்த யோக பாவங்களை பெண்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் ஒரு சில பெண்கள் மூக்கே குத்திக்கிறது இல்லை. அதனால் அடியே ஒரு பெரிய பிரார்த்தனை, நீங்கள்லாம் மூக்கை குத்திண்டு நல்லா ஒரு மூக்குத்தி போட்டுன்னு இருக்கிறச்ச அந்த லட்சணம் கிடைக்கும். அதாவது பஞ்ச லட்சணம் பெண்களுக்கும் வேணும். எப்போவுமே கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதே நேரத்தில் குழந்தைக்கு நல்ல தாயாக இருக்கணும், சுமங்கலி பிராப்தி இருக்கணும், பெரியவாளெல்லாம் அரவணைச்சி போகணும், சுப வழியில் நேர்வழியில் செலவழிக்கணும். இது பஞ்சகீர்த்தனா யோகம், பஞ்சகீர்த்தி, சுபகீர்த்தி யோகம். இது பெண்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது இந்த யோகம். அதனால் இந்த மூக்கு துவாரம் அவசியமான ஒன்று, காது துவாரம் அவசியமான ஒன்று. அதனால் இந்த ஒரு யோகங்கள்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் இந்த விழாவை, இந்த வைபவங்களை நாம் வச்சுக்கலாம். ஜனவரி ஒரு அற்புதமான மாதம். அப்போது பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாதம் எதுலேயுமே கொஞ்சம் தடங்கல்கள் கரடு முரடாக இருக்கும். வண்டி வாகனங்கள் சில பேர் வாங்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவான். இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து நாம் செய்யணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான நேரகாலம் மார்ச் மாதம்தான். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் கொஞ்சம் அப்படியே, அதாவது பகவானை பிரார்த்தனையோட பக்தியோட இந்த பிப்ரவரி மாதத்தை நம்ம கொண்டு போயிடணும். மார்ச் மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். காரணம் சனியுடைய பாவம், சுக்கிரனுடைய பாவம், சூரியனுக்கு கிராதினி யோகம், அதே நேரத்தில் செவ்வாய்க்கு அதுபாவன யோகம், புதனுடைய சார விக்தித பலம், சந்திரனுக்கு மனோஸ்திராதி பலம், இதெல்லாம் வர்றதுனால 9 கிரகத்தில் 7 கிரகம் மார்ச் மாதம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறதுனால மார்ச் மாதம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஏதுவான மாதம்.
அப்போது ஏப்ரல் மாதம் வீடு மனை வாங்கலாமே, வீடு மனை வாங்குறதுக்கு என்ன நன்னா இருக்கணும்? வீடு மனை வாங்குறதுக்கு செவ்வாய் கிரகம் நன்னா இருக்கணும். செவ்வாய் நல்ல வலிமையாக இருக்கா. செவ்வாய்க்கு வந்து தாரண சுபகீர்த்தனா யோகம், தாரண சுப அதிபிவீதி யோகம், இது ரெண்டுமே வந்துடுறது. செவ்வாயுடைய சாரபலம் நன்னா இருக்கிறதுனால செவ்வாய்க்கு வந்து சர்வமிதீதி யோகம்ங்கிறது ஒரு யோகம் வர்றது. அந்த யோகங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில். அப்போ வீடு மனை போக்குவரத்து வாங்குறதுக்கு ரொம்ப சுபிட்சமான ஏதுவான மாதம். சில பேர் வாடகை வீட்டில் கொடுத்துன்னு இருந்துருப்பா, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பா வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும். சில பேர் பார்த்தா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறச்சே சொல்லியிருப்பா, மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு வீடு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. அப்போ கஷ்டப்படுறோம், இப்போ நன்னா இருக்கோம், வாங்க உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடை நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி மாமனார் ஆற்றுல கூப்பிட்டு மாமாத்தில் கூப்பிட்டு ஒரு வீடை கொடுத்துருவா. இதெல்லாம் நல்ல ஒரு எப்போவுமே வந்து சொத்து வந்து நம்மளை விட்டு போகிறதே இல்லை. அதுக்கு பேர் தான் அழியாத செல்வம்னு பேர். யார் ஒருத்தர் வந்து நேர்வழியில் இருக்காளோ, பஞ்சமகா பாதகமான செயல்களை செய்யாமல் இருக்காளோ, ஸ்ரீ துரோகம், சக உதர துரோகம், மாத்ரு துரோகம், பித்ரு துரோகம், குரு துரோகம், இதெல்லாம் யார் ஒருத்தர் செய்யாமல் இருக்காளோ அவளுக்குத்தான் அழியாத செல்வம் இருக்கும், அவளுக்குத்தான் செல்வம் நிலையாக இருக்கும். அப்போ அந்த ஏப்ரல் மாதத்தில் வீடு நிலம் இதெல்லாம் சொந்தமாக வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சில பேர் சின்ன வீட்டில் கொடுத்தன இருந்துருப்பா, ஒரு பெரிய வீடாக வாடகைக்கு எடுத்து போயிடலாம். இதுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்தில். சரி, மே மாதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். சரி, சனி பஞ்சமத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த குரு கழிவுன்னு சொல்லுவாள், அந்த குருவுக்கும் அந்த கழிவு உண்டு. அந்த குரு பெயர்ச்சி வரையிலும் நாம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம மே மாதம் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும், எதுலேயுமே ரொம்ப நிதானமாக இருக்கணும். வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கப்படாது. காரணம் வந்து அதாவது கடகராசியில் பார்த்தா தான் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிப்பா. அதை செஞ்சு தரேன் சார், இதை செஞ்சு தரேன் சார், கையில் 10 ரூபா இல்லைனாலும் சார் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் 1000 ரூபா உங்களுக்கு வாங்கி தரேன். 1000 ரூபா வாங்கி கொடுத்தா சரியாக போச்சு, அப்புறம் வாங்கின கடனை இவா தான் கட்டுவோம். அது மாதிரிலாம் ஒரு சிலர், எல்லாரும் இந்த தவறை பண்ணுறதில்ல, ஒரு சிலர் அந்த தவறில் போய் மாட்டிப்பா. அது பெண்களுக்கு பார்த்தா அளவுக்கு அதிகமான தொல்லைகள். உறவுக்காரா ஃபோன் பண்ணுவா, என்னம்மா நான் ஒரு சொந்தமாக வீடு வாங்க போகிறேன், ஒரு 50,000 ரூபா தேவைப்படுறது, நீ கொடுப்பியா? நான் கொடுக்குறேனே, பரவாயில்ல ஓஎஸ் வாங்க, நாளைக்கே வாங்க. இவ யார்கிட்டே கடன் வாங்கி கொடுத்துருவா, வாங்கினவா போயிடுவா, இவ மாட்டிப்போம். இது வந்து ரொம்பவுமே எண்ணங்கள் வந்து தீர்க்கம் இல்லாமல், ஒருத்தர் ஒன்று கேட்டால் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்ல, நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம போய் வம்பில் மாட்டிக்கப்படாது. நேரம் வரும் பொழுது இறைவனே கொடுப்பான்னு அவளுக்காக நம்ம பிரார்த்திக்கணும். அதாவது வந்து கையில் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு அதை மறந்துடணும், கொடுத்துட்டு திருப்பி கேட்கக்கூடாது. கொடுத்தனேன்னு கேட்டால் கொடுத்ததுடைய புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்காமல் போயிடும். எப்போவுமே கொடுத்தால் அதை வந்து இழந்ததுக்கு சமம்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கணுமே தவிர, கொடுத்துட்டு 4 பேர்கிட்ட சொன்னாலும் அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேராது. ஆகையினால் மே மாதத்தில் எதுலேயுமே வாக்குறுதிகளை தராமல் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஜூன் மாதம் பிரமாதமாக போகும். காரணம், தனஸ்தானத்துக்கு வர்றால பகவான், குரு பகவான் ஜென்மத்தோட்டு விலகிறார, இது ரொம்ப எதிர்பாராத நன்மை இல்லையா? இப்போ தான் அதாவது விவாக பிராப்தம்னு சொல்கிறத விட குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப விசேஷமான நேரம்னு சொல்லலாம். அதாவது கருத்தரிப்பா, சில பேருக்கு நீண்ட நாளாக தத்துப்புத்திர யோகம், டாக்டர் சொல்லியிருப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீங்கள் போய் குழந்தைய ஏதாவது அடாப்ட் பண்ணிக்கலான்னு. அது மாதிரி அந்த ஆலோசனைப்படி குழந்தைகள்லாம் தத்து எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு உகந்த மாதம்னு சொல்லலாம். ஜூன் மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்ற நேரம். ரொம்ப நாளாக போராடிகிட்டே இருப்பாள், குழந்தை இல்லையான்னு. ஏறாத கோயில் இருக்காது, இறங்காத படி இருக்காது, தீர்த்தமாடாத நதி இருக்காது, அலைஞ்சுட்டே இருப்பாள். மனசு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், பிரம்மையாக இருக்கும். அவளுக்கெல்லாம் ஒரு சௌக்கியமான நேரம் இந்த ஜூன் மாதம். குழந்தை பாக்கியத்துக்கு கவலையப்படாதீங்க, குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த மாதம் இந்த ஜூன் மாதம். உங்களுக்கு பகவான் எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணனே பிள்ளையாண்டானா வந்து பிறப்பா, பத்மாவதி தாயாரே பொன் குழந்தையாக வந்து பிறப்பா. ஜூலை மாதம் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், போக்குவரத்து, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சௌக்கியமான மாதம்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம். காரணம், சுக்கரனுடைய அதிதி யோக வித்திர பலம், சூரியனுடைய சத்பிதினி பலம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யோகமாக இருக்கிறதுனால, அதே நேரத்தில் ராகுடைய சஞ்சாரம், கேதுவுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம், 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ஒரு உகந்த மாதம். தொழில் ரீதியாக எல்லா வகையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறது உண்மை. கவலைப்பட வேண்டாம். ஜூலை மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். வெளியூர் போய் வியாபாரம் பண்ணணுமா பண்ணலாம், வெளியூர்லேருந்து பொருள்களை வரவழைக்கணுமா வரவழைக்கலாம், சிறிய தொழில் பண்ணி அதை பெருசாகணுமா செய்யலாம், உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை துவங்கணுமா தொடங்கலாம். அவ வசதிக்கு ஏற்ப இந்த நிலைகள் ஜூலை மாதம் தொழில் ரீதியாக அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் சுக்கரனுடைய யோகாதி பலமும் சூரியனுடைய
நவகாதி பலமும் ஒன்று சேர்றதுனால 9 கிரகத்தில் 5 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால கலைத்துறையை சார்ந்தவாளுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சாதிக்க முடியாததே கிடையாது, அத்தனையும் சாதிக்கலாம். கலைத்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் அந்த விவாக பிராப்தியெல்லாம் கிடைச்சிரும். உடனே பாப்பா, கண்ணால் பாப்பா, பேசுவா, உடனே விவாக பிராப்தி. ரைட், ஓகே, உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, நேக்கு உன்னை பிடிச்சிருக்கா, ரைட், ஓகே, உடனே கல்யாணம், அம்மா அப்பா சம்பவத்தோடு கல்யாணம் பண்ணிப்போம். இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஒரு மன சஞ்சாரம், அதாவது சஞ்சலம் இல்லாத நிலை உருவாகி மனசில் ரம்மியமான ஒரு சூழ்நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் உருவாகும். அதே நேரத்தில் செப்டம்பர் மாதம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்கு ஏற்ற மாதம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போகலாம். சில பேர் நீண்ட தூரத்தில் இருப்பா, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுகிட்டே இருப்பா, அம்மா அப்பாவுக்கு சௌக்கியம் இல்லை, மேலதிகாரி அப்படியே அதை கையில் கிடப்பில் போட்டு வச்சுருப்பா, ஏதோ ஒரு முன் விரோதம் இருக்கும், அதை வச்சுருப்பா. சார் வாங்க வாங்க, விரோதத்தெல்லாம் மறந்து வாங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தந்துடுறோம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவா. இது மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறது, இடமாற்றமாகி வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு சௌக்கியமான நேரம் செப்டம்பர் மாதம். அதனால் வெளியூர் வெளிநாடு பிரயாணம், சில பேர் விசாவுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருப்பா, அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலைகள் செப்டம்பர் மாதம் கிடைச்சிரும். கவலையப்படாதீங்க. அக்டோபர் மாதம் நல்ல ஒரு அற்புதமான குழந்தைகளுக்கு ஒரு உகந்த மாதம். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சையை கேட்பா. அம்மா அப்பா பேச்சை கேட்காத குழந்தைகள்லாம் சில தடுமாற்றங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அவள்லாம் ரொம்ப சௌக்கியமாக அம்மா அப்பா பேச்சை கேட்டுண்டு, சரி அம்மா அப்பா பேச்சை கேட்டுண்டு அம்மா அப்பாவுக்கு அடங்கி நடப்பா குழந்தைகள்லாம். அதெல்லாம் இந்த அக்டோபர் மாதம். அப்போ அதான் பெற்றோர்களுக்கு மன நிம்மதியை தரும் மாதம் இந்த அக்டோபர் மாதம். கவலைப்பட வேண்டாம். சில பேர் இந்த வியாதியெல்லாம் படுத்துட்டுருப்பா, பெரியவாள்லாம், அவள்லாம் சௌக்கியமாவா. எந்த ஒரு சூழ்நிலையும் மன தடுமாற்றங்கள் இல்லாத மாதம் அக்டோபர் மாதம். நவம்பர் மாதம் பார்த்தா கொஞ்சம் எதுலேயுமே சற்று நிதானமாக இருக்கணும், சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வெளியூர் பிரயாணமாக இருக்கட்டும், ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அந்த காரியத்தை நம்ம செய்வோமா வேண்டாமா. காரணம் 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது, பாக்கி கிரகங்கள் சற்று பாதகமாக இருக்கிறதுனால நவம்பர் மாதம் கொஞ்சம் சில தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு நாம் விதியை ஜெயிச்சிடலாம். டிசம்பர் மாதம் ரொம்ப அற்புதமான மாதம்னு சொல்லலாம். எடுத்த காரியம் எல்லாமே கைகூடும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், சிறிய தொழில் பெரிய தொழிலாக இருக்கட்டும், விவாகமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே கைகூடக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம். எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மையை கொடுக்கறதுனால, அதாவது 100%க்கு 75% நன்மையே நடக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். 2015 வருஷத்தில் பெரிய கிரகமான சனி பகவான் 5ஆம் இடத்திலும், அதே நேரத்தில் ராகு கேதுவுடைய சஞ்சாரம் திருப்தியாக இருக்கிறதுனால ஜென்மத்தில் குரு இருந்தால் கூட உங்களுக்கு பாதகம் இல்லை. சாமிஜி, கடகராசியில் ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமான ஏமாற்றங்கள் ஏற்பட காரணம் என்ன? குறிப்பாக பெண் பிள்ளைகள் சரியாக படிக்கிறதில்ல, அதுக்கு என்ன காரணம்? கடகராசியில் குரு பகவான் பார்த்தா 6, 9 குடையவன் குரு பகவான். சனி பகவான் 7, 8 குடையவன். சரி, சனி பகவான் 7, 8 குடையவன் இல்லையா? 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். எப்போவுமே ஜாதகத்தில் நம்ம எண்ணி வர்றச்ச லக்கணத்திலேருந்து ஒரு ஜாதகம் பார்க்குற விதம் இருக்குது, ராசியிலேருந்து ஒரு கோச்சாரம் பார்க்கணும், அப்போது பாதசாரம்னு ஒன்று இருக்கிறது. அப்போது சந்திரன் தான் கடகராசிக்கு சுவாமி. சந்திரன் மனோகாரகன். அப்போ ஏமாற்றத்தை தரக்கூடியவன். ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 முறை 4 முறை யோசிக்கணும். கொடுத்தால் இது வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரி, கொடுத்துட்டால் அவளுக்கு பயன்படுமா, மறுமுறை யோசிக்கணும். சரி, கொடுத்துருவோம், அந்த எண்ணங்கள் நம்ம தீர்க்கமாக வர்றச்ச நம்ம கையை விட்டு கொடுத்துடணும். அப்போ அதை ஒரு வகையில் பார்த்தாக்கா திரும்பி வரலையேன்னு நம்ம ஏமாற்றம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பொருளை இழந்துட்டா அது நமக்கு 100 மடங்கு திரும்பி வருதுங்கிற எண்ணங்கள் மனசில் நம்ம பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறச்ச பகவானே அதை திருப்பி தந்துடுவா. உலகத்தில் நாம் ஏமாற்றங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகலை. ஆனால் ஜாதக ரீதியாக அந்த கடகராசியில் ஒரு சிலர் ஏமாற்றத்துக்கு உள்ளாவான். நல்லா பேசிகிட்டே சில பேர் நயவஞ்சகமாக ஏமாற்றிட்டு போயிடுவா. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சில பெண்கள்லாம் ரொம்ப ஏமாந்துருவா. சில பேருக்கு பார்த்தாக்கா ஐயோ பாவமேன்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற சங்கிலியை கழட்டி கொடுப்போம், அவள் ஏமாற்றிட்டு போயிடுவாள். அதை பார்த்தா அதங்க நகையை கொடுப்பாள், ரொம்ப சேமித்து வச்சுருப்பா பணத்தை. யாராவது ஏதாவது உதவிக்கு அவசர காலத்துக்கு கேட்போம், உடனே அவள் திரும்பி வராது. இது மாதிரி ஒரு ஏமாற்றங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. பிரார்த்தனையினாலையும் அதே நேரத்தில் கவலை கொள்ளாமல் பக்தியாக இருக்கிறச்ச எல்லாமே நமக்கு சுபிட்சத்தை கொடுத்துரும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் கடகராசியில் பார்த்தா ஒரு சில பெண் குழந்தைங்க தாங்க ரொம்ப அஷடாக இருக்கும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்காது. அது பாட்டு காத்தால 8 மணி வரை தூங்கிகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அம்மா எந்திரி 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 தலையில் கொண்டு ஒரு குடம் ஜலத்தை கொட்டினா தான்
அந்த குழந்தை எழுந்திருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு சில பெண் குழந்தைகள் இருக்கத்தான் செய்யும். அம்மா கேட்பா, என்ன நீ படிக்க போறியா அல்லது ஆற்று வேலையை பார்த்துட்டு வீட்டிலையே வீடெல்லாம் தொடச்சி கிடச்சி பெருக்கி சாப்பாடு பண்ணி வைக்க போறியா? அதனால் படித்தாதான் நல்லதுன்னு அம்மா எவ்வளோ போராடுவோம். ஆனால் ஒரு சில பெண் குழந்தைங்க அதை காதில் வாங்கிறதும் இல்லை, அதை கேட்கறதும் இல்லை. இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா. இது கடகராசியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அம்மா அப்பா பிரார்த்தனையினாலையும் அம்மா அப்பா பக்தியினாலையும் இதை நாம் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேர காலம் இருந்துச்சுன்னா பிரம்ம சரஸ்வதி சன்னதி எங்கே இருக்கோ அங்கே குழந்தைய அழைச்சின்னு போங்கோ. குழந்தைக்கு நல்ல புண்ணிய தீர்த்தத்தை எடுத்து திருமஞ்சன தீர்த்தத்தை தலையில் தெளிங்கோ. தஞ்சாவூர் அருகாமையில் திருக்கண்டியூருங்கிற இடத்துல பிரம்மஸ்தலம் இருக்குது. குழந்தைகளை அழைச்சிட்டு போனால் அந்த பிரம்மகத்தி நீங்கும். ரொம்ப நேரம் அந்த தூங்கின்னு இருக்கு இல்லையா குழந்தைங்க, அதுக்கெல்லாம் வந்து அந்த வியாதி தீரும். அப்போ மனசில் நல்ல ஒரு சந்தோஷம் சௌக்கியம் கிடைக்கும். மும்பை அருகாமையில் பன்வேல் பக்கத்தில் இருவாடிங்கிற இடத்துல ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு வாங்கோ. அந்த சன்னதியில் பிரம்ம சரஸ்வதியை சேர்த்து வச்சு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருமஞ்சனம் நடக்கிறது. நீங்கள் அவசியம் அந்த சன்னதிக்கு வர்றச்ச இன்னும் அவசியமான நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்லாது வர முடியாதவா, நேரில் வர முடியாதவா, உங்களுடைய குழந்தைகளுடைய பேர் நாமத்துக்கு அங்கே சங்கல்பித்து பிரசாதம் அனுப்பிச்சுடுவா. நல்லா விலாசத்தை நல்லா தெளிவாக எழுதி அனுப்புங்க. சன்னதியுடைய விலாசம் 41/2 இருவாடி, கோவா ஹைவே மெயின் ரோடு, பன்வேல் வழி, பன்வேல், மும்பை அருகாமையில் இருக்கிறதுனால எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த சன்னதி இருக்கிறது. உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வேணும்னா ஃபோன் நம்பரில் கேட்டால் உங்களுக்கு சரியான பதிலை சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு இந்த கோவிந்தநாம புத்தகத்தையும் அங்கேருந்து அனுப்பிச்சி கொடுக்குறாங்க. அது மட்டுமல்லாது சன்னதியில் எத்தனை மூலவர், எத்தனை சன்னதியில் உற்சவர் இருக்காலோ எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆற்றுக்கு அனுப்பிச்சி தந்துடுவாங்க. விலாசத்தை தெளிவாக எழுதி அனுப்புங்கோ. பிரம்மசரஸ்வதி வச்சு அந்த பிரம்மசரஸ்வதி தலையில், அதாவது திருமஞ்சன தீர்த்தத்தை எடுத்து குழந்தைகளுடைய தலையில் நம்ம சாதிக்கிறச்ச குழந்தைகளுக்கு இந்திரஞானம், பிரம்மஞானம், சூட்சம ஞானம் கிடைச்சிரும். நல்லா எப்பவும் பார்த்தா வாழ்க்கையில் வந்து மேன்மையாக இருப்பா. படிக்காத குழந்தை கூட கடன்னு படிச்சிடும். அதே மாதிரி திருவகந்திபுரத்தில் கடில நதியில் தீர்த்தமாடி, கடிலம் நதி இருக்கிறது, கடிலம் நதியில் தீர்த்தமாடிட்டு அயகிரிவர் சன்னதி 72 படி மேலே ஏறி அயகிரிவர் சன்னதி போய் மேலே போயிட்டு குழந்தைகளை கொண்டு போய் மகானுடைய திருவடியில் அப்படியே தலையை வச்சு நம்ம எடுக்கிறச்ச அந்த குழந்தைகளுக்கு இந்திரஞானம், பிரம்மஞானம், சூட்சம ஞானம் கிடைச்சிரும். குழந்தைங்க நல்லா அளவுக்கு அதிகமாக படிப்பா. குழந்தைகளுக்கு கல்விதான பிரதானம். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் கல்வி வேணுமே, 1000 கோடி செல்வம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்கணுமே, 1000 கோடி செல்வம் இருந்தாலும் பெண்ணுக்கு நல்ல கணவன் வேணுமே. இதெல்லாம் வந்து பகவான் தான் கொடுக்கறது, நம்மளுடைய பக்தி தான் கொடுக்கறது, நம்மளுடைய பிரார்த்தனை தான் கொடுக்கறது. அதனால் கடகராசியை பொறுத்த அளவுக்கு எதுலேயுமே ஒரு தெளிவான நிலை வர்றதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும். அந்த அனுபவத்துக்கு நம்ம பக்தி வந்து உறுதுணையாக இருக்கும்.